அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்று புக் 2 5வது பாடம் லெசன் 5 நாம் படிக்க இருக்கிறோம். லெசன் 5 பொறுத்தளவுல ஜும்லா ஃபஅலியால இருக்கக்கூடிய பார்ட்ஸ் பகுதிகள் பத்தி கொஞ்சம் விவரமாக இந்த பாடத்துல நம்ம படிக்க போறோம். இந்த ஜும்லா ஃபஅலியாவை பத்தி உள்ள அறிமுகத்தை நாம ஏற்கனவே புக் 1 படிக்கும்போது பார்த்துட்டோம். அதை ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு மீள் பார்வை பார்த்துட்டு நம்ம பாடத்துக்கு போனோம் அப்படின்னா கொஞ்சம் இலகுவாக இருக்கும். ஜும்லா என்பது கம்ப்ளீட் சென்டென்ஸ். பொதுவாக ஒரு வாக்கியம் என்றால் அதுக்கு அரபிக்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஜும்லத்துன் என்று சொல்லுவார்கள். அரபு மொழியை பொறுத்த அளவுல ஜும்லா 2 வகைகளாக பிரிக்கப்படும். ஒன்னு ஜும்லத்துன் இஸ்மியத்துன். இஸ்மியத்துன் என்றால் பெயர்ச்சொல் வாக்கியம், நாமினல் சென்டென்ஸ். ஜும்லத்துன் இஸ்மியத்துன் என்றால் பெயர்ச்சொல் வாக்கியம். இரண்டாவது வகை ஜும்லத்துன் ஃபஅலியத்துன். ஜும்லத்துன் ஃபஅலியத்துன் என்றால் வினைச்சொல் வாக்கியம், வெர்பல் சென்டென்ஸ். இந்த ஜும்லத்துன் இஸ்மியத்துன் பெயர்ச்சொல் வாக்கியத்தை பொறுத்தளவுல 2 பகுதிகள் இருக்கும். முதலாவது பகுதிக்கு பெயர் முப்ததா என்றும், இரண்டாவது பகுதி செகண்ட் பார்ட்டினுடைய பெயர் ஹபர் என்றும் சொல்லப்படும் என்பதை நாம புக் 1ல நாம படிச்சிட்டோம். வெர்பல் சென்டென்ஸை பொறுத்தளவுல ஜும்லத்துன் ஃபஅலியா வினைச்சொல் வாக்கியத்தை பொறுத்தளவுல 3 பகுதிகள் இருக்கும். அதுல 2 பகுதிகள் இருப்பது கட்டாயம். இந்த மூன்றாவது பகுதி என்பது இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அது கட்டாயம் கிடையாது. அது என்னென்ன பகுதிகள்? 3 பகுதிகள் அப்படின்னா வெர்ப், வினை. அந்த எந்த வினைச்சொல் வாக்கியம் என்பது அரபிக்ல எப்படி கண்டுபிடிக்கணும்? ஜும்லத்துன் இஸ்மியத்துன், ஜும்லத்துன் ஃபஅலியத்துன். எந்த ஜும்லா ஜும்லா இஸ்மியா, எந்த ஜும்லா ஜும்லா ஃபஅலியா என்பதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் ஃபஅல் இருந்தால் அது ஜும்லா ஃபஅலியா. எந்த வாக்கியத்தின் ஆரம்பத்தில் இஸ்ம் இருக்கிறதோ, பெயர்ச்சொல் இருக்கின்றதோ, அந்த ஜும்லா, அந்த வாக்கியம் ஜும்லா இஸ்மியா. இப்படிதான் பிரிப்பாங்க. சரி, இப்ப ஜும்லா ஃபஅலியாவை பொறுத்தளவுல 3 பகுதிகள் இருக்கும். முதலாவது அந்த வெர்ப், வினை. எந்த வினைச்சொல்லை பத்தி பேசுறோமோ அந்த வினைச்சொல். இரண்டாவது பகுதி டூவர். டூவர்னா அந்த வினையை செய்தவர். மூன்றாவது பகுதி அப்படின்னா அந்த வினை எந்த இடத்தில், எங்கு, எப்படி, எவ்வாறு நடந்திருக்கின்றது என்பதை பற்றி விவரிக்கக்கூடியதுதான் இந்த ஆப்ஜெக்ட் என்பது. அரபியை பொறுத்தளவுல முதல் பகுதியான அந்த வினைக்கு வெர்புக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஅலுன் என்று சொல்லுவார்கள். ஃபஅல் என்றால் the verb, இந்த வினைச்சொல். ஃபாயிலுன், இந்த டூவர், அந்த வினையை யார் செய்தாரோ அவருக்கு இந்த டூவர் இருக்குல்ல, வினையை செய்தவர். அந்த வினையை செய்தவரை அரபியில ஃபாயில் என்று சொல்லுவார்கள். அந்த வினை எங்கு நடந்திருக்கிறது, எப்படி நடந்திருக்கிறது என்பதை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை மஃஊல் என்று சொல்லுவார்கள். மஃஊலுன் அல்லது மஃஊலுன் பிஹி என்று சொல்லுவார்கள். ஆக ஜும்லா ஃபஅலியால 3 பகுதிகள் இருக்கின்றன. முதலாவது பகுதி ஃபஅலுன், இரண்டாவது பகுதி ஃபாயிலுன், மூன்றாவது பகுதி மஃஊலுன். ஜும்லா ஃபஅலியாவை பொறுத்தளவுல ஃபஅலுன் ஃபாயிலும் இருப்பது கட்டாயம். மஃஊல் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சரியா? அடுத்து ஹரக்கத்து. ஃபாயிலுக்கு என்ன ஹரக்கத்து கொடுக்கணும், மஃஊலுக்கு என்ன ஹரக்கத்து கொடுக்கணும் அப்படிங்கிற போது இந்த இதை பாருங்க. ஜும்லா இஸ்மியா இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. ஜும்லா இஸ்மியால முப்ததா ஹபர் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஜும்லா இஸ்மியா ஸ்டார்ட்ஸ் வித் அ நவுன். அது ஒரு பெயர் சொல் கொண்டு
ஆரம்பித்தால் அது ஜும்லா இஸ்மியா என்று சொல்லப்படும். அதற்கு 2 பகுதிகள் இருக்கும், ஹபர், முபத்ததா மற்றும் ஹபர். கண்டெய்ன்ஸ் முபத்ததா அண்ட் ஹபர். இப்போ நம்ம இங்க வருவோம். இதுதான் இந்த பாடத்துல புக் 5ல நாம பார்க்க போறது. வினைச்சொல்லை பொறுத்தளவுல அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜும்லா ஃபஅலியால எந்த வாக்கியம் ஜும்லா ஃபஅலியா என்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸ்டார்ட்ஸ் வித் a verb. அந்த வாக்கியம் வினைச்சொல்லை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆரம்பிக்க வேண்டும். அதாவது ஏதாவது வாக்கியத்துக்கு இடையில் வினைச்சொல் வந்தால் அது வினைச்சொல் வாக்கியம் கிடையாது அரபியை பொறுத்தளவுல. சரியா? ஆரம்பத்திலேயே வந்திருக்கணும். அதனால தான் இந்த ஸ்டார்ட்ஸ் வித் அப்படிங்கிறது கீவேர்டு. வாக்கியத்தினுடைய ஆரம்பத்துல எது வருதோ அதுதான். இஸ்மு வந்தா இஸ்மியா, ஃபஅல் வந்தா ஃபஅலியா. இல்ல இடையில இஸ்மு வருது அல்லது ஃபஅல் வருது அப்படின்னா அதை வச்சு என்ன செய்ய மாட்டோம், நாம பிரிக்க மாட்டோம். அடுத்த உதாரணம் ஒண்ணு வரும், அதை கவனிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரி, இப்ப ஹரக்கத்தை மட்டும் பார்ப்போம். இந்த ஜும்லா ஃபஅலியா என்பது ஃபஅல், ஃபாயில் மற்றும் மஃஊல் பிஹி என்ற 3 பகுதிகளை கொண்டிருக்கும். சரியா? இப்போ ஃபாயில், இந்த உதாரணத்தை பாருங்க. சமிஅ ஹாமிதுன் அல் அதான, இதான் ஜும்லா ஃபஅலியாவுக்கு உதாரணமாக கொடுக்கிறார்கள். ஜும்லத்துல் ஃபஅலியத்துன் சமிஅ அப்படின்னா கேட்டான், ஹியர்ட். ஹாமிதுன், ஹாமிது கேட்டான். அல் அதான, அதானை கேட்டான். இப்போ இந்த இடத்துல வினை என்னது? இந்த கேட்டான் என்பதுதான் வினை, வெர்ப். அப்ப இதுதான் ஃபஅல், ஃபஅலுன் மாதின். கேட்டான் என்பது கடந்த கால வினைச்சொல், பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால ஃபஅலுன் மாதின் என்று சொல்லியிருக்கிறார்கள். யாரு கேட்டா? Who here did? ஹாமித். அப்போ ஹாமித் தான் டூவர், அந்த வினையை செய்தவர். அரபிக்ல சொல்லணும் அப்படின்னா ஃபாயில், ஃபாயிலுன். அப்ப ஹாமித் என்பது ஃபாயில், 2வது பகுதி. இப்ப அதான்ங்கிறது என்னது? எதை கேட்டான், எப்படி கேட்டான், எவ்வாறு கேட்டான், எந்த வகையில் கேட்டான், எந்த ரீதியில் கேட்டான், இத போன்ற வார்த்தைகள் வருது இல்லையா? இதற்கு மஃஊலுன் பிஹி என்று சொல்லுவார்கள். சமியா ஹாமிதுன் அல் அதான. அப்ப அதான என்பது மஃஊலுன் பிஹி. இதை நாம ஏற்கனவே புக் 1ல ஒரு லைட்டா பார்த்தோம். பரவாயில்ல, இன்னைக்கு என்ன செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு இது புரியல அப்படின்னா தயவு செய்து கொஞ்சம் விளக்கமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைய பாடத்தில இருந்து இந்த ஃபாயில், மஃஊல்ங்கிற வார்த்தைகள்லாம் நம்மளுடைய பாடத்தில் வர ஆரம்பித்து விடும். ஆக சமியா ஹாமிதுன் அல் அதான என்பது, சமிய என்பது ஃபஅலுன், ஹாமித் என்பது ஃபாயில், அல் அதான என்பது மஃஊல் பிஹி. இப்போ ஹரக்கத்துக்கு வாங்க. ஃபாயிலுன் இஸ் ஆல்வேஸ் மர்ஃபூ. ஃபாயிலுக்கு எப்போதும் ரஃபா கொடுக்கப்பட வேண்டும், ரஃபா செய்யப்பட வேண்டும். அப்போ ஃபாயில் எப்படி இருக்கணும்? ரஃபால இருக்கணும், மர்ஃபூஆக இருக்க வேண்டும், அதற்கு தம்மா கொடுக்க வேண்டும். மஃஊலுன் பிஹி இஸ் ஆல்வேஸ் மன்சூபுன். மஃஊல் பிஹி என்பது எப்போதும் நஸபு செய்யப்பட்டதாக இருக்கும். அப்போ மஃஊல் பிஹிக்கு என்ன கொடுக்கணும்? ஃபதஹா கொடுக்க வேண்டும், நஸபு செய்ய வேண்டும். இதுதான் ஜும்லா ஃபஅலியால இருக்கக்கூடிய ஹரக்கத்தை தரவுல. ஃபாயிலுக்கு ரஃபா செய்ய வேண்டும், மஃஊலுக்கு ஃபதஹா கொடுக்கணும். மஃஊலுங்கிறது ஒன்றும் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட மஃஊலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். மஃஊலை பொறுத்தளவுல ஒன்றும் இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்டதும் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமலும் இருக்கலாம். ஆனா ஃபாயிலை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும். ஒண்ணு வெளிப்படையாக இருக்கும், இல்லைன்னா அவ்வமீர் முஸ்தத்தீராக மறைந்து, இந்த ஃபேல்லையே மறைந்து யாரையாவது குறிக்கும். இன்னொரு உதாரணம் பாருங்க. இந்த உதாரணத்தை பாருங்க. நாமத் திஃப்லு. நாமத் திஃப்லுல குழந்தை தூங்கியது. The child slept. இப்ப இதுல பாருங்க, தூங்கியது slept அப்படிங்கிறது தான் ஃபஅல். யார் தூங்குனா? அத்திஃப்லு, குழந்தை, child. அப்போ இது ஃபாயில். இந்த ஜும்லா ஃபஅலியால பாருங்க, இது ஜும்லா ஃபஅலியாவா ஜும்லா இஸ்மியாவா? ஜும்லா ஃபஅலியா. ஏன்? இந்த ஜும்லா எதை கொண்டு ஆரம்பித்து இருக்கின்றது?
நாம என்ற ஃபேலை கொண்டு ஆரம்பித்திருக்கின்றது. அதனால ஜும்லா ஃபேலியா. இந்த ஜும்லா ஃபேலியால எத்தனை பகுதிகள் இருக்கின்றன? 2 பகுதிகள் தான் இருக்குது. உஸ்தாத் நீங்க 3 பகுதின்னு சொன்னீங்களே, மூன்றாவது பகுதி என்பது வரலாம் வராமலும் இருக்கலாம். ஆக இது இந்த உதாரணம் 2 பகுதி மட்டுமே வரக்கூடிய ஜும்லா ஃபேலியாவிற்கு உதாரணம். நாம திஃப்லு ஃபேல் ஃபைல். இப்ப அடுத்த உதாரணம் பாருங்க. இது வந்து அந்த 3 பகுதிகளை கொண்ட ஜும்லா ஃபேலியாவிற்கு உதாரணம். இது ஃபஅல் ஃபாயில் என்ற 2 பகுதிகளை மட்டும் கொண்டது. ஷரிபத் திஃப்லு அல் ஹலீப. ஷரிப அப்படின்னா குடித்தது. ஷரிப என்றால் குடித்தது. திஃப்லு குழந்தை குடித்தது. அல் ஹலீப, ஹலீப் என்றால் பால். The child drank milk. ஓகே, இப்போ இதுல பாருங்க, இது ஜும்லா ஃபேலியாவா ஜும்லா இஸ்மியாவா? ஷரிப என்ற ஃபேலை கொண்டு ஆரம்பித்திருப்பதால் இது ஜும்லா ஃபேலியா. அப்போ ஃபேலுக்கு அடுத்து என்ன வரணும்? ஃபாயில் வரணும். எது ஃபாயிலு? இந்த செயலை செய்தவர் யார்? அத்திஃப்லு. யார் குடிச்சா? குழந்தை குடித்தது. அப்ப இந்த குழந்தை என்பது ஃபாயில். ஃபாயிலுக்கு என்ன ஹரக்கத்து கொடுக்கணும்? ரஃபாவு கொடுக்க வேண்டும். ஃபாயில் ஆல்வேஸ் மர்ஃபூ. இத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாயில் இஸ் ஆல்வேஸ் மர்ஃபூ. ஃபாயில் எப்போதும் ரஃபா செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். மஃஊலுன் பிஹி இஸ் ஆல்வேஸ் மன்சூபுன். மஃஊல் பிஹி என்பது எப்போதும் நசபு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். மறந்துடக்கூடாது இதற்கு அப்புறம். சரி, எதை குடிச்சிச்சு, எங்க குடிச்சிச்சு, எப்படி குடிச்சிச்சு அப்படிங்கிறதுல எதை குடித்தது மட்டும் இங்க வந்திருக்குது. ஒரே ஒரு மஃஊல் வந்திருக்குது. அல் ஹலீப, பாலை குடித்தது. ஹலீப் என்பது மஃஊல் பிஹி. மஃஊல் பிஹிக்கு என்ன ஹரக்கத்து கொடுக்கணும்? மஃஊலுன் பிஹி இஸ் ஆல்வேஸ் மன்சூபுன். மஃஊல் பிஹி எப்போதும் நசபு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். அதனால ஃபதஹா கொடுத்திருக்கிறோம். ஆக ஜும்லா ஃபேலியா என்பது 2 பகுதிகள், ஃபஅல் ஃபாயில் என்ற 2 பகுதிகளை கொண்டதாக மட்டும் வரலாம். இல்லை என்றால் ஃபஅல் ஃபாயில் மஃஊல் என்ற 3 பகுதிகளை உடையதாகவும் இருக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு மஃஊல் தான் வருது. ஒரு சில வார்த்தைகள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட மஃஊல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. சரியா? அப்படி வரும் பொழுது எல்லா நிலையிலும் ஃபாயிலுக்கு ரஃபா செய்ய வேண்டும். எத்தனை மஃஊல் வந்தாலும் அத்தனை மஃஊலுக்கும் நாம் நசபு செய்ய வேண்டும். மறந்து விடக்கூடாது இந்த சட்டத்தை. இப்ப அடுத்து பாருங்க, இந்த உதாரணத்தை பாருங்க. அத்துல்லாபு தஹபு. அத்துல்லாபு தஹபு, மாணவர்கள் சென்றார்கள். இது வந்து வினை சொல்லா இல்லை பெயர் சொல்லா? அத்துல்லாபு துஹபு இது ஜும்லா ஃபேலியாவா ஜும்லா இஸ்மியாவா? தஹபுன்னு வந்திருக்குது. அதனால ஜும்லா ஃபேலியா என்று முடிவு செய்துவிடக் கூடாது. அப்படி முடிவு செஞ்சா தப்பு. ஏன்? ஸ்டார்ட் வித், இதுதான் கீவேர்ட். ஆரம்பிக்க வேண்டும். ஸ்டார்ட் வித். ஜும்லா ஃபேலியா என்றால் ஸ்டார்ட் வித் verb. அது வினை சொல்லை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். இந்த உதாரணத்துல எதை கொண்டு ஆரம்பித்திருக்கிறது? அத்துல்லாபு என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிச்சிருக்குது. அத்துல்லாபு என்கிறது என்னது? வினை சொல்லா பெயர் சொல்லா? நவுனா வெர்பா? இட்ஸ் a noun, இட்ஸ் a பெயர் சொல். அப்ப இது வந்து தஹபு என்ற ஃபேல் வந்தாலும் கூட இந்த வாக்கியம் வந்து நாமினல் சென்டென்ஸ் தான். ஜும்லா ஃபேலியான்னு சொல்லிடாதீங்க. ஏன்? அது ஃபேலை கொண்டு ஆரம்பிக்கப்படவில்லை. ஓகே, அத்துல்லாபு தஹபு, மாணவர்கள் அவர்கள் சென்றார்கள். மாணவர்கள் அவர்கள் சென்றார்கள். இந்த இடத்துல எப்படி நம்ம யாராபு தர்கீப் கொடுப்போம் அப்படின்னா, அத்துல்லாபு முபுத்ததா, தஹபு என்பது ஃபஅல். உஸ்தாத் 2 வார்த்தைகள் வரணுமே, ஃபாயில்ங்கிறது எங்க போச்சு? தஹபு, இந்த வாவு இருக்குல்ல, இந்த வாவு தான் ஃபாயிலை குறிக்குது. உதாரணமா இந்த வாவு என்பது நஹ்னு அப்படிங்கிற ஒரு தமீரை தான் பிரதிபலிக்குது. இந்த வாவு என்பதே, இந்த வாவு இருக்கின்றதவா, இதுதான் ஃபாயில். இது ஃபஅல், இது ஃபாயில். இது ஆக்சுவலா வந்து நஹ்னு என்ற அந்த தமீரை தான் குறிக்கின்றது. நஹ்னு நாங்கள். அவ்வமீர் முஸ்ததி. அவ்வமீரு ஹுவ
அத்தமீரு ஃபீஹி நஹ்னு, அதில் இருக்கக்கூடிய தமீர் ஆகிறது நஹ்னு. ஆக ஃபாயில் இதுதான், அந்த நஹ்னுன்னு மறைஞ்சிருக்குல்ல அதுதான் ஃபாயில். இப்போ வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா இது ஃபஅலு, இந்த வாவ் வந்து ஃபாயிலா நாம குறிக்கணும். இந்த வாவை வந்து நாம் ஃபாயிலாக குறிக்க வேண்டும். இப்போ வாவு மட்டும் எப்படி ஃபாயில்? அப்ப ஆக்சுவலா வாவு என்பது இந்த நஹனுக்கு பிரதிபலிப்பாகத்தான் இது வந்திருக்கின்றது. இந்த வாவுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்குது? நஹனு என்ற தமீர் மறைந்திருக்கிறது. அல் தமீர் முஸ்தத்தியா. இந்த இரண்டும் சேர்ந்து ஜும்லா ஃபாலியா, இந்த இரண்டும் சேர்ந்து இந்த முபுத்ததாவுக்கு ஹபராக வரும். இந்த முபுத்ததாவுக்கு ஹபராக வரும். ஆக இதற்கு தர்கீப் சொல்ல வேண்டும் என்றால் இது முபுத்ததா, இது ஃபஅல், தமீர் ஃபாயில், தமீர் முஸ்தத்திர் ஃபாயில், வ இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த ஜும்லா ஃபஅலியா என்பது இந்த வெர்பல் சென்டென்ஸ், இந்த வினைச்சொல் சேர்ந்து இந்த முபுத்ததாவுக்கு ஹபர் என்று சொல்வார்கள். ஆக இது வந்து ஜும்லா ஃபஅலியா கிடையாது, ஜும்லா இஸ்மியா தான். இது ஆண்பாளுக்கு. இன்னொரு உதாரணம் பாருங்க, அதே மாதிரி தான். அத்வாலிபாத்து ذهبن, அத்வாலிபாத்து ذهبن. துவாலிபாத் மாணவிகள், அவர்கள் சென்றார்கள். இப்போ இத ஜும்லா ஃபஅலியா கிடையாது, ذهبنا வந்தாலும் ஜும்லா ஃபஅலியா கிடையாது. ஏன்? இந்த வாக்கியம் ஆரம்பித்திருப்பது ஸ்டார்ட் வித் நவுன், பெயர்ச்சொல்லை கொண்டு ஆரம்பிப்பதனால் இது பெயர்ச்சொல் வாக்கியம், நாமினல் சென்டென்ஸ், ஜும்லா இஸ்மியா. ஆக அரபியை பொறுத்தவரையில ஜும்லா இஸ்மியா என்றால் அந்த வார்த்தை இஸ்மை கொண்டு ஆரம்பித்திருக்க வேண்டும். ஜும்லா ஃபஅலியா என்றால் அந்த வார்த்தை, அந்த வாக்கியம் வினைச்சொல்லை கொண்டு, ஃபஅலை கொண்டு ஆரம்பித்திருக்க வேண்டும். ذهبنا என்பது ஃபஅலு, நாங்கிறது ஃபாயிலு, இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த முபுத்ததாவுக்கு ஹபர் என்று சொல்லுவார்கள். அப்படின்னு யாராப் செய்யலாம். அடுத்து இதை பாருங்க, இந்த இன்ட்டு ஏன் உஸ்தாத் போட்டிருக்கிறாங்க, வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன் ஏன் இன்ட்டு கொடுத்துருக்குறாங்கிறத நம்ம படிக்கலாம். இது பாருங்க, ذهبத்துல்லாபு, ذهبத்துல்லாபு மாணவர்கள் சென்றார்கள். இது பெயர்ச்சொல் வாக்கியமா வினைச்சொல் வாக்கியமா? வினைச்சொல் வாக்கியம். ஏன்? ஸ்டார்ட் வித் ஃபஅல், இது ஃபஅலை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வாக்கியம். ذهبت الطالبات, மாணவிகள் சென்றார்கள். ذهبت الطالبات, மாணவிகள் சென்றார்கள். இப்போ இதுவும் பாருங்க, சென்றார்கள் என்ற ஃபஅலை கொண்டு ஆரம்பித்திருப்பதால் இது ஜும்லா ஃபஅலியா. இது இஸ்மை கொண்டு ஆரம்பித்திருப்பதால் ذهبنا என்ற ஃபஅல் வந்தாலும் கூட இது ஜும்லா இஸ்மியா தான், நாமினல் சென்டென்ஸ் தான். சரி, இப்போ இந்த இன்ட கவனிங்க. இப்ப இந்த இன்ட கவனிங்க, இத பார்ப்போம். துல்லாபுங்கிறது பன்மை தானே, ஜம்மு தானே. அப்போ ஃபஅலுக்கு நம்ம சீகா பார்க்கும்போது எப்படி பார்த்திருக்கிறோம்? ذهب ذهبا ذهبوا அப்படின்னு தானே வரணும். ஏன் ذهبனு சிங்குலர்ல வந்திருக்குது, முஃப்ரதுல வந்திருக்குது? இங்க பாருங்க, இங்க கரெக்டா வந்திருக்குது. ذهب ذهبا ذهبوا, فعل فعل فعلوا, ذهب ذهب ذهبوا கரெக்டா வந்திருக்குது. இங்க ஏன் தப்பா வந்திருக்குது? பிரிண்டிங் மிஸ்டேக்கா? இல்ல. அதே மாதிரி இங்க பாருங்க, ذهبت الطالبات, طالبات என்பது ஜம், மாணவிகள். மாணவிகள் என்பது ஜம்மாக இருந்ததுனால அப்போ இந்த இடத்துல வரணும், எப்படி வரணும்? ஃபஅல ஃபஅல ஃபஅலு, ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்னா தானே வரணும். ذهب ذهبا ذهبوا, ذهبت ذهبتا ذهبنا. எப்படி இங்க கரெக்டா வந்திருக்கு பாருங்க, இங்க கரெக்டா வந்திருக்குது. ஆனா இங்க தப்பா வந்திருக்குது. ஏன்? ஒருமையில கொண்டு வந்திருக்கிறாங்களே. ஆனா இது ஆண்பாலா கொண்டு வந்திருக்கிறாங்க, இது பெண்பாலா. ஏன்னா மாணவர்கள்ங்கிறதுனால ஆண்பாலாகவும், மாணவிகள் என்பதை பெண்பாலாகவும் முன்னஸாகவும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை கரெக்டா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா கவுண்ட்ல மிஸ்டேக் விட்டாங்களே. இது ஜம்மா இருக்குது, இது முஃப்ரதா இருக்குது. இங்க இதுவும் ஜம்மா இருக்குது, இதுவும் ஜம்மா இருக்குது, கரெக்டா இருக்குது. இதுவும் ஜம்மு, இதுவும் ஜம்மு. ஆனா ஜும்லா ஃபஅலியால பாருங்க,
இது முஃப்ரதா இருக்குது, இது ஜம்மா இருக்குது. ஏன் அப்படின்னா அரபிக்க பொறுத்தளவுல ஜும்லா ஃபேலியா ஆரம்பிக்கும் பொழுது அது முஃப்ரதான ஃபேலை கொண்டுதான் ஆரம்பிப்பார்கள். ஓகே, அதனால தஹப தஹபத் என்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே இது ஒரு வார்த்தைகள் சொல்லப்பட்டுட்டு இந்த இடத்துல துல்லாபு ஏற்கனவே சொல்லப்பட்டது, அதுக்கப்புறம் ஃபேல் வரும் பொழுது அதற்குரிய தன்மையில கொண்டு வருவாங்க. அது சிங்குலரா இருந்தா சிங்குலர், டுயலா இருந்தா டுயல், ப்ளூரலா இருந்தா ப்ளூரல். ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஜும்லா ஃபேலியாவை பொறுத்தளவுல ஆரம்பத்துல அந்த வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் வரும்பொழுது ஒருமையினுடைய அமைப்பில் தான் கொண்டு வருவார்கள். ஆண்பாலாக இருந்தால் ஆண்பால், பெண்பாலாக இருந்தால் பெண்பால். ஆனா ஒருமையில கொண்டு வருவாங்க. அந்த ஃபாயில் என்பது பன்மையாக அல்லது இருமையாக இருந்தாலும் கூட. இதே கருத்தை இன்னொரு வகையில விளக்கணும் அப்படின்னா, இந்த ரெண்டு வாக்கியத்திலையும் எதை பத்தி பேச போறோம்? துல்லாபு என்பதை பற்றி தான் பேச போறோம். இதுதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்கு முன்னாடி ஃபேல் வந்தா அதை ஒருமையிலும், சப்ஜெக்டுக்கு பின்னாடி ஃபேல் வந்தா அந்த சப்ஜெக்டை அந்த பொருளை பொறுத்து அதற்கு தகுந்த நிலையிலும் ஃபேல் வரும். சரியா? இப்படியும் இதற்கு விளக்கம் கொடுக்கலாம். நான் முன்னாடி சொன்னோம்ல, அரபியை பொறுத்தளவுல வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் வரும் பொழுது, ஆரம்பத்தில் ஃபேல் வரும் பொழுது அதனை ஒருமையாக கொண்டு வருவார்கள். இதையும் இன்ஷா அல்லாஹ் பிராக்டிஸ் பண்ண போறோம். இந்த புக் 5ல நாம பிராக்டிஸ் பண்ண போறோம். இன்ஷா அல்லாஹ் புக்குக்கு போலாமா? அத்தர்சுல் ஹாமிஸ், ஐந்தாவது பாடம். அத்தர்சுல் ஹாமிஸ், ஐந்தாவது பாடம். அல் முதர்ரிசு, ஆசிரியர். மன் ஃபதஹ பாபல் ஃபஸ்லி, மன் ஃபதஹ பாபல் ஃபஸ்லி, யார் வகுப்பறையினுடைய கதவை திறந்தார். யார் வகுப்பறையினுடைய கதவை திறந்தார். மன், who opened the classroom's door. இப்ப இந்த இடத்துல பாபா என்பது ஏன் ஃபதஹால வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஃபதஹா என்பது ஃபஅல். சரியா? இது கேள்வி வாக்கியமாக வந்திருக்கிறதுனால ஃபாயில் யாரு அப்படின்னா இந்த மன்னை தான் வந்து நம்ம கேட்க போறோம். இதுல இருக்கக்கூடிய பமீர் யார் அப்படிங்கிறது தான் மறைஞ்சிருக்குது. சரியா? எதை திறந்திருக்கிறாங்க? கதவை. அப்ப எதை திறந்திருக்கிறார்கள், எப்படி திறந்திருக்கிறார்கள், இதை போன்ற விளக்கக்கூடிய வார்த்தைகள் வந்தால் அதற்கு மஃஊல் பிஹி என்று நாம் பார்த்தோம். மஃஊல் பிஹி எப்போதுமே it should takes மன்சூப், அது நசபு செய்யப்பட்டதாக வர வேண்டும். ஆக இந்த இடத்துல ஃபதஹ ஃபஅல், ضمீர் ஃபாயில், பாபா என்பது மஃஊல் பிஹி, அல் ஃபஸ்லிங்கிறது முதாஃபுன் இலைஹி, வஹுவ முதாஃபுன் வ முதாஃப் இலைஹி. ஃபஸ்லி என்பது முதாஃபுன் இலைஹி, வகுப்பறையினுடைய கதவு, கிளாஸ் ரூம்ஸ் டோர். அப்போ ஃபஸ்லி என்பது முதாஃபுன் இலைஹி, பாபா என்பது மஃஊலுன் பிஹி வஹுவ முதாஃபுன், அல் ஃபஸ்லி என்பது முதாஃபுன் இலைஹி. அதனால கஸ்ரா கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். அல் முதர்ரிசு, ஆசிரியர் கேட்கிறாரு, மன் ஃபதஹ பாபல் ஃபஸ்லி, யார் வகுப்பறையினுடைய கதவை திறந்தார். who opened the classroom's door. இப்ப ஹாமித் கேட்கிற, ஹாமித் பதில் சொல்றாரு, அன ஃபதஹ்துஹு, அன ஃபதஹ்துஹு, நான் அதனை திறந்தேன். இப்ப பாருங்க, இந்த அன ஃபதஹ்துஹுங்கிறது ஜும்லா ஃபஅலியாவா ஜும்லா இஸ்மியாவா? அன என்ற தமீரை கொண்டு ஆரம்பித்திருக்கின்றது. தமீர் அனைத்தும் இஸ்மு தான். அப்ப இது வந்து ஜும்லா இஸ்மியா தான். இது முபத்ததா, இந்த ஃபதஹ்துஹுங்கிற ஜும்லா ஃபஅலியா வந்து ஹபரா இருக்கும். ஆக இது வந்து துணை வாக்கியமா மாறிடும், இது மெயின் முதன்மை வாக்கியமா மாறும். ரெண்டு வாக்கியம் இதுக்குள்ள இருக்கும். இந்த துணை வாக்கியம்
இந்த முபத்ததாவுக்கு ஹபராக அமையும். புரியுதா? அதாவது ஒரு பெரிய பெட்டிக்குள்ள ஒரு சின்ன பெட்டி, அது மாதிரி ஒரு பெரிய வாக்கியத்துக்குள்ள ஒரு சின்ன வாக்கியம். அன ஃபதஹ்துஹு, நான் அதனை திறந்தேன். இப்ப இத பாருங்க, இந்த இதை கவனிச்சு, இது முபத்ததா, இது ஹபர். சரியா? இப்ப இதை மட்டும் எடுத்து பாருங்க. ஜும்லா ஃபாலியா, ஜும்லா இஸ்மியாக்குள்ள இருக்கக்கூடிய ஜும்லா ஃபாலியா அப்படி சொல்லணும். இந்த இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஜும்லா ஃபாலியா. இப்ப இதுல வந்து ஃபதஹ என்பது ஃபஅல். ஃபாயில் இது எங்க இருக்குது? நான் திறந்தேன். அந்த தூ என்பதுதான் ஃபாயில். நான் அன என்பதை குறிக்கிறது. இந்த தூ என்பது எதை குறிக்கிறது? இட் ரெப்ரசன்ட்ஸ் அன. அன என்ற தமீரை பிரதிபலிக்கின்றது. அன என்ற தமீரை பிரதிபலிக்கிறது. ஓகே, இப்போ தூ வந்து ஃபாயில், ஃபதஹ் அப்படிங்கிறது ஃபஅல், தூ என்பது ஃபாயில், ஹூ அதை துறந்தேன். அதை துறந்தேன் அப்படின்னா அதை இதை அப்படின்னு வந்துச்சுன்னா மஃபூல் பிஹி. ஹூ என்பது மஃபூலுன் பிஹி. மஃபூலுன் பிஹி. மஃபூலுன் பிஹினா எதை செய்தோம், எவ்வாறு செய்தோம், இதை போன்ற வஸ்துக்களை, ஆப்ஜெக்ட்ஸ்களை வந்து மஃபூல் பிஹி என்று சொல்லுவோம் அரபியில். ஆக அன முபத்ததா, ஃபதஹ்துஹு என்ற ஜும்லா ஃபஅலியா என்பது இந்த முபத்ததாவுக்கு கபர். இப்போ இந்த ஃபதஹ்துஹுவை மட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி தர்கீப் இஅராப் செய்யறது அப்படின்னா, இஅராப் செய்வது தர்கீப் செய்வது இரண்டுமே ஒன்றுதான். தர்கீப் என்றால் வாக்கிய அமைப்பு, இஅராப் என்றால் ஹரக்கத் வைப்பது. சரியா? ஃபதஹ் து ஹு, ஃபதஹ் என்பது ஃபஅல், து என்பது ஃபாயில், ஹு என்பது மஃபூல் பிஹி. நான் யார் திறந்தா? நான் திறந்தேன். எதை திறந்த? அதை திறந்தேன். இந்த ஃபஸ்ல பாபுல் ஃபஸ்லி, அந்த அதைங்கிறது இங்க இந்த பாபுல் ஃபஸ்லியை பார்த்து மீள். சரி, அல் முதர்ரிசு, ஆசிரியர் கேட்கிறாரு, வமன் ஃபதஹன் நவாஃபித, வமன் ஃபதஹன் நவாஃபித, மேலும் யார் நவாஃபித, நாஃபிதத்தினுடைய பன்மை நவாஃபித். நாஃபிதத் என்றால் ஜன்னல், விண்டோ. நவாஃபித விண்டோஸ், ஜன்னல்கள். ஜன்னல்களை யார் திறந்தார்? and who opened windows. நவாஃபித என்பது மஃஊலுன் பிஹி, அதனால் நசப் செய்யப்பட்டு நசபுடைய நிலையில் வந்திருக்கின்றது. ஃபதஹா செய்யப்பட்டு நசபுடைய நிலையில் வந்திருக்கின்றது. அன ஃபதஹ்துஹா, அலி சொல்றாரு. கதவை யார் திறந்தா? ஹாமித். ஹாமித் சொன்னாரு அன ஃபதஹ்துஹு. இப்போ யார் ஜன்னல்களை திறந்தார்கள்? who opened the windows? அலி சொன்னாங்க அன ஃபதஹ்துஹா, நான் அதனை திறந்தேன். நான் அதனை திறந்தேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அன என்பது முபத்ததா, ஃபதஹ்துஹா என்பது ஹபர். இப்போ ஃபதஹ்துஹா மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபதஹ் என்பது ஃபஅல், து என்பது ஃபாயில், ஹா என்பது மஃபூல். அதனை திறந்தேன். நவாஃபித என்பது பெண்மையாக இருப்பதின் காரணத்தினால என்ன செஞ்சிருக்குது? ஃபதஹ்துஹா, அதனை திறந்தேன். சிங்குலர் ஃபெமினைனுக்கு ஈக்குவல். கைர ஆக்கில் ஜம்மு என்பதனால் சிங்குலர் ஃபெமினைனுக்கு ஈக்குவல். முஅன்னஸ் முஃப்ரதினுடைய நிலையில இது இருக்கு. அல் முதர்ரிசு, ஆசிரியர், மன் கசர ஹாதல் மக்தபி. கசர என்றால் உடைத்தான், புரோக்கன். ஃபதஹ என்றால் திறந்தது. நம்ம ஏற்கனவே இதை படிச்சிருக்கிறோம் நினைக்கிறேன். கசர என்றால் உடைத்தான், broken. Who broken this table? மக்தப் டேபிள். யார் இந்த மேஜையை உடைத்தார்? யார் இந்த மேஜையை உடைத்தார்? அன்த கசர்தஹு யா ஹாஷிமு. அன்த நீயா, அன்த நீயா, ஆர் யூ, கசர்தஹு அதனை உடைத்தாய்.
யா ஹாஷிமு ஓ ஹாஷிமே. ஓ ஹாஷிம் did you broken it? மன் கசர ஃபஅல் அண்ட் ஃபாயில். ஹாதா என்பது ஹாதல் மக்தப் பதில் முபத்தல். இந்த இது வந்து மஃஊலுன் பிஹியினுடைய ஸ்தானத்தில் இருக்குது. அதனால இது மன்சூபு, இது முபத்தல் பிஹி பதிலா வந்திருக்கனால இதனுடைய அதே ஹரக்கத்தை இங்க வாங்கியிருக்கு. அந்த கசர்தஹு நீயா உடைத்தாய். இப்ப இந்த கசர்தஹு மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கசர என்பது ஃபஅலு, த என்பது ஃபாயிலு, ஹூ என்பது மஃஊலுன் பிஹி. நீயா உடைத்தாய் ஓ ஹாஷிம். ஹாஷிம் சொல்றாரு லா நான் உடைக்கல, நோ இல்லை. இன்னனி நிச்சயமாக நான், இன்னனி நிச்சயமாக நான், மா கசர்துஹு. கசர என்பது என்ன ஃபஅல்? ஃபஅல் மாதி, மாதியான ஃபஅல். அப்புறம் ஃபஅல் மாதி மஅரூஃப். மஅரூஃப் என்றால் அந்த செயலை செய்தவர் அறியப்பட்டது. யார் உடைத்தார் அப்படின்னா கேட்கிறாங்க. ஃபாயில் வந்து இருக்குது, இங்க மறைஞ்சு இருக்குது. அதனால மஅரூஃப் ஃபஅல் மாலி மஅரூஃப். முஸ்பத்தா மன்ஃபியா? முஸ்பத். முஸ்பத் என்றால் அஃபர்மேட்டிவ், நேர்வினை, நடந்தது, போனது, வந்தது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? முஸ்பத். முஸ்பத் சா ப த ஃபஅல் மாதி மஅரூஃப் முஸ்பத். இந்த ஃபஅல் மாதி முஸ்பத்த மன்ஃபியாக, மன்ஃபி என்றால் எதிர்வினை வாக்கியமாக, நெகேஷன், நெகட்டிவ் வாக்கியமாக மாற்றணும் அப்படின்னா, ஃபஅலாக மாற்றணும்னா அதுக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும்? மா என்ற எழுத்தை சேர்த்தால் அது இல்லை என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அப்போ மா கசர்துஹு என்பது ஃபஅல் மாதி மஅரூஃப் மன்ஃபி. மன்ஃபி அப்படின்னா எதிர்மறை வாக்கியம், நெகட்டிவ் ஃபஅல். ம கசர்துஹு நான் அதனை உடைக்கவில்லை. ஆக இதை இந்த மா கசர்துஹு சொல்லணும் அப்படின்னா ஃபஅல் மாதி மன்ஃபி, ஃபஅல் மாதி மஅரூஃப் மன்ஃபி என்று நாம விவரிக்கலாம். மன்ஃபி என்றால் டினைடு, மறுக்கப்பட்ட வினைச்சொல். இன்னனி நிச்சயமாக நான் அதனை உடைக்கவில்லை. ஹூ என்பது அதனை உடைக்கவில்லை. Indeed I didn't broken it. I didn't broken it. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது எப்படி தர்கீப் சொல்லலாம் அப்படின்ட்டு. இன்ன வந்து ஹர்ஃப் நாசிப், ஹர்ஃப் தௌகீத் வ நாசிப் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஈ வந்துதான் இஸ்மு இன்ன. இந்த மா கசர்துஹு என்பது ஹபர் இன்ன. இப்போ இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா மா கசர என்பது ஃபஅல் மாதி மன்ஃபி. மா கசர் அப்படிங்கிறது ஃபஅல் மாதி மன்ஃபி. தூ என்பது ஃபாயில், ஹூ என்பது மஃஊலுன் பிஹி. அப்போ இன்னனி மா கசர்துஹுல வந்து ஜும்லா ஃபஅலியா மேல இருக்குது, அதுக்குள்ள ஒரு சின்ன ஜும்லா இஸ்மியா மேல இருக்குது. இன்னனி மா கசர்துஹுல அதுக்குள்ள ஒரு சின்ன ஜும்லா ஃபஅலியா இருக்குது, அதுதான் மா கசர்துஹு. அதை மட்டும் தர்கீப் தனியா சொல்லணும் அப்படின்னா மா கசர் அப்படிங்கிறது ஃபஅல் மாதி மன்ஃபி, நஃபி செய்யப்பட்ட ஃபஅல். தூ என்பது ஃபாயில், ஹூ என்பது மஃஊலுன் பிஹி என்று நாம் தர்கீப் செய்யலாம், இஅராப் வைக்கலாம். தர்கீப் இஅராப் என்பது மிக பெருசா ஒன்றும் கிடையாது. வாக்கிய அமைப்பு, இந்த இடத்துல இந்த இஸ்முக்கு என்ன இலக்கண அமைப்பு என்பதை விவரிப்பதுதான் தர்கீப் இஅராப் என்பது. என்ன ஹரக்கத்து கொடுக்க வேண்டும்? சரி, லா இன்னனி மா கசர்துஹு, இல்லை நிச்சயமாக நான் அதனை உடைக்கவில்லை. மன் கசர ஹாதல் மக்தப, யார் இந்த மேஜையை உடைத்தார்? ஹூ broken this table? அன்த கசர்தஹு யா ஹாஷிமு, did you broken it ஓ ஹாஷிம்? ஓ ஹாஷிமே நீயா அதை உடைத்தாய்? ஹாஷிம் replied,
ஹாசிம் திருப்பி சொன்னாரு லா இல்லை, இன்னனி மா கசர்துஹு நிச்சயமாக நான் அதனை உடைக்கவில்லை, இல்லை நிச்சயமாக நான் அதனை உடைக்கவில்லை. நோ indeed I never broken it. அடுத்து அல் முதர்ரிசு ஆசிரியர் அரஜ ஜக்கரியா வ ஹம்ஸத்து வ உஸ்மானு மின் மக்கத்த. அரஜ ஜக்கரியா வ ஹம்ஸத்து வ உஸ்மானு மின் மக்கத்த. ரஜஅ திரும்பி வந்துட்டாங்களா? ஜக்கரியா ஹம்ஸா உஸ்மான், ஜக்கரியா ஹம்ஸா உஸ்மான் இந்த 3 பேரும் திரும்பி வந்துட்டாங்களா? ரஜஅ returned. did they return மின் மக்கத்த, மக்காவிலிருந்து did they return? ஹாமி சொல்றாரு லா மா ரஜஉ இல்லை அவர்கள் திரும்பவில்லை, மக்காவிலிருந்து இன்னும் திரும்பவில்லை. நோ they didn't returned. இப்போ நல்லா கவனிங்க, ஜக்கரியா ஹம்ஸா உஸ்மான் 3 பேர், அவங்க 3 பேரும் திரும்பி வந்துட்டாங்களான்னு கேட்கும்போது இங்க சிங்குலர் தான் யூஸ் பண்றாங்க, முஃப்ரதான ஃபேலை தான் யூஸ் பண்றாங்க. ஏன்? அதற்கு காரணம் தான் ஆரம்பத்துல நான் சொன்னேன், ஜும்லா ஃபேலியாவை பொறுத்தளவில் ஆரம்பத்துல ஃபேல் வரும் பொழுது அதனை முஃப்ரதாக கொண்டு வருவார்கள். வாக்கியத்தினுடைய இடையில் ஃபேல் வந்துச்சுன்னா அதனை அந்த சப்ஜெக்டுக்கு தோதுவாக நம்ம எந்த பொருளை பேசுகின்றோமோ அந்த பொருளுக்கு தோதுவாக ஒருமையாகவோ இருமையாகவோ பன்மையாகவோ கொண்டு வருவார்கள். இது இன்னொரு வகை விளக்கம் கொடுக்கணும்னா அந்த பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள், சப்ஜெக்ட் எடுத்துக்கொள்ளுங்க. எதை பத்தி பேச போறோம் இந்த இடத்துல? ஜக்கரியா ஹம்ஸா உஸ்மான் இவங்களை பத்தி தான் பேச போறோம். இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் பொருள், நம்ம பேசப்பட போறிய பொருள். இவங்க திரும்பி வந்துட்டாங்க, இவங்களுடைய நிலை என்ன, வந்துட்டாங்களா இல்லையான்ட்டு. இப்போ இந்த சப்ஜெக்டுக்கு இந்த பொருளுக்கு முன்னாடி ஃபேல் வந்தால் அதனை ஒருமையாகத்தான் கொண்டு வர வேண்டும். அந்த பொருளுக்கு நாம் எந்த பொருளை பற்றி பேசுகின்றோமோ அந்த ஆப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டுக்கு அந்த பொருளுக்கு அடுத்து அல்லது அதற்கு அடுத்த வார்த்தைகளில் வாக்கியங்களில் வந்தால் அதை அந்த சப்ஜெக்டுக்கு தோதுவாக அந்த பொருளுக்கு தோதுவாக கொண்டு வர வேண்டும். இங்க பாருங்க, இங்க ஏற்கனவே இங்க பேசிட்டோம், இதுக்கு அப்புறம்தான் அடுத்த வார்த்தை வருது. இங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? பன்மையில கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்? ஏற்கனவே இவங்களை பத்தி நம்ம முன்னாடி பேசிட்டோம், அந்த சப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம், சொல்லிட்டோம். அதனால சப்ஜெக்டுக்கு அடுத்து இந்த ஃபேல் வந்திருக்கிறதுனால இதை பன்மையில கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த பொருளுக்கு இந்த சப்ஜெக்டுக்கு தோதுவாக. இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ரஜஅன்னு வரும்பொழுது இதை மட்டும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எதை பத்தி பேசுறோம்னு தெரியாது. அப்போ இதெல்லாம் சொன்னாதான் இவங்களை பத்தி தான் பேசுறாங்களா அப்படின்ட்டா. அப்போ இந்த சப்ஜெக்டுக்கு முன்னாடி ஃபேல் வந்தா அதை ஒருமையில கொண்டு வரணும். சப்ஜெக்டுக்கு அடுத்தடுத்த வார்த்தைகளிலோ அல்லது அடுத்தடுத்த வாக்கியங்களிலோ, இப்போ 10 வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்க. பேராகிராஃப் எழுதும் பொழுது 10 வாக்கியம் இருக்குது ஒரு பேராகிராஃப்ல. அப்போ முதல்ல ஃபேல்ல ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்களா, முதல் பேராகிராஃப், அந்த முதல் ஃபேலை மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும்? ஒருமையில கொண்டு வரணும். அடுத்து வரக்கூடிய எல்லா இங்க இடத்துல முதல்ல வந்தாலும் பன்மையில தான் கொண்டு வரணும். ஏன்? ஏற்கனவே இந்த சப்ஜெக்ட் முதல் வார்த்தையில் முதல் வாக்கியத்தில் சொல்லப்பட்டு விட்டது. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஏற்கனவே இதை நம்ம பத்தி பேசிட்டோம், யாரை பத்தி பேச போறோமோ அதை பேசிட்டோம். அதனால ரஜாவு என்று பன்மையில் வந்திருக்கின்றது. அரஜா ஜக்கரியா ஹம்ஸத்து உஸ்மானு மின் மக்கத்த. ஜக்கரியா ஹம்ஸா உஸ்மான் இவர்கள் திரும்பி வந்துட்டாங்களா மக்காவில இருந்து? லா லா மா ரஜஉ அவர்கள் திரும்பி வரவில்லை. ரஜா என்பது மாதி மாரூஃப் முஸ்பத்தான ஃபஅல், மா ரஜஉ என்பது மாதி மாரூஃப் மன்ஃபியான ஃபஅல், மறுக்கப்பட்ட வினை, மறுக்கப்பட்ட டினைடு வர்ப்.
மறுக்கப்பட்ட வினை, செய்யவில்லை, திரும்பவில்லை என்று சொல்றது. ஆக ரஜஉ ஏன் பன்மையில வந்திருக்குது, ரஜஅ ஏன் ஒருமையில வந்திருக்குது அப்படின்னா நீங்க ரெண்டு விதத்தை பதில் அளிக்கலாம். ஜும்லாவினுடைய ஆரம்பத்தில் வரும் பொழுது, அந்த வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் வரும் பொழுது ஃபேல்கள் ஒருமையாக வரும். அடுத்தடுத்து வரும் பொழுது அதை அந்த எந்த வாக்கியத்தை பத்தி பேசுகின்றோமோ அந்த பொருளுக்கு தோதுவாக ஒருமையாகவோ இருமையாகவோ பன்மையாகவோ வரும் என்று விளக்கம் கொடுக்கலாம். இல்ல ரெண்டாவது இப்படி சொல்லணும், இன்னொரு முறையில நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னா, எந்த பொருளை பற்றி பேசுகின்றோமோ அந்த பொருளுக்கு முன்னால் ஃபேல் வந்தால் அதை ஒருமையாகவும், அதற்கு அடுத்தடுத்த வாக்கியங்களிலோ வார்த்தைகளிலோ வந்தால் அதை அந்த பொருளுக்கு தோதுவாக நாம் கொண்டு வருவோம் என்று சொல்லிக்கிடலாம். அடுத்த அப்பாஸ் சொல்றாரு, யா உஸ்தாது, ஆசிரியர்களே, ஹரஜத் துல்லாபு ஜுதது. இங்கேயும் பாருங்க, துல்லாபுங்கிறது பன்மை, ஹரஜ என்பது முஃப்ரதாக கொண்டு வரப்பட்டிருக்குது. ஏன்னா இங்கதான் முதல்ல பேசப்படுது. யா உஸ்தாதுங்கிறது அழைக்கிறது, அவங்கள பாயிண்ட் பண்றோம், அவங்களுடைய அட்டென்ஷனை நாம இது பண்றோம். அப்போ பேசப்படும் பொருள் இங்கதான் ஆரம்பிக்குது, ஜும்லா ஆரம்பிக்குது. ஹரஜத் துல்லாபு. இன்னொரு வகையில பார்க்கணும்னா துல்லாபை பத்தி பேச போறோம். துல்லாபுக்கு முன்னாடி வரக்கூடிய ஃபேலை ஒருமையில கொண்டு வருவோம். அடுத்து வரும்போது இந்த துல்லாபை பத்தி தான் பேச போறோம், இந்த தஹபு என்பதை அங்க பன்மையில கொண்டு வருவோம். நல்லா கவனிங்க. யா உஸ்தாது, உஸ்தாத் அவர்களே, ஹரஜத் துல்லாபுல் ஜுதது, ஹரஜத் துல்லாபுல் ஜுதது, புதிய மாணவர்கள் வெளியேறிவிட்டார்கள். வதஹபு இலல் முதீரி, மேலும் அவர்கள் முதீரின் அளவில் சென்றிருக்கிறார்கள், சென்று விட்டார்கள். தஹபுனா பாஸ்ட் டென்ஸ் தானே. The new students went out and went to the principal room or headmaster room. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரே வார்த்தை தான், இதுதான வார்த்தை. உஸ்தாதுங்கிறது அந்த அழைப்பு, அதை பிராக்கெட்ல வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜும்லாவினுடைய ஆரம்பத்தில் இருப்பதனால் இந்த ஹரஜ என்பதை ஒருமையில கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ உள்ளுக்கு பாருங்க, இந்த ஃபேலை தஹபூன்னு ஏன் இப்படி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, நாம இங்க எதை பத்தி பேசுறோம், துல்லாபு என்பதை பற்றி பேசுகின்றோம். இந்த துல்லாபு என்பது பன்மையாக இருப்பதனால் இதற்கு தோதுவாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் உள்ள ஃபேலுக்கு எப்போதுமே முஃப்ரதாக கொண்டு வருவார்கள் என்ற அடிப்படையில் இங்க முஃப்ரத் கொடுக்கப்பட்டிருக்குது. இல்ல வேறொரு இரண்டாவது முறையில ஒன்று இங்க விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, நாம் பேசக்கூடிய அந்த பொருளுக்கு, அந்த சப்ஜெக்டிற்கு முன்னால் ஃபேல் வந்தால் அதை முஃப்ரதாகவும், அதற்கு அடுத்து ஃபேல்கள், அதனை பற்றிய ஃபேல்கள் வந்தால் அதை அந்த பொருளை பொறுத்து முஃப்ரதாகவோ தஸ்னியாவாகவோ ஜம்மாகவோ கொண்டு வர வேண்டும். அல் முதர்ரிசு, ஆசிரியர், அஃபஹிம்த தர்ஸ யா தல்ஹது. அஃபஹிம்த, ஃபஹிம்த என்பது ஃபஹிம என்ற ஃபேல்ல இருந்து வந்துச்சு, சரியா. ஃபஹிமனா அண்டர்ஸ்டுட், புரிந்து கொண்டாயா. ஃபஹிம்து அப்படின்னா நான் புரிஞ்சுட்டேன். அலிம்துனா அறிந்து கொண்டேன். ஃபஹிம்து, ஃபஹிமக்கும் அலிமாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. அலிமனா அறிந்து கொண்டேன். அலிம, ஆலிம் அப்படின்னு வருது இல்ல, அலிமல இருந்து அறிஞர். ஃபஹிம அப்படின்னா புரிஞ்சிட்டேன், புரிந்து கொண்டேன், அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிற அர்த்தம். அலிமங்கிறது அறிந்து கொண்டேன், ஐ நோன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். ஃபஹிம என்பது புரிந்து கொண்டேன், அண்டர்ஸ்டுட் என்ற வார்த்தையில வரும். ஃபஹிமல இருந்து வந்தது ஃபஹிம்த, ஃபஅல்தங்கிற சீகால வந்திருக்குது. அஃபஹிம்த தர்ஸ, ஏன் தர்ஸ வந்திருக்குது? ஃபஹிம ஃபஅல், த ஃபாயில், தர்ஸங்கிறது மஃஊல். யா தல்ஹது ஹர்ஃபு நிதா, தல்ஹது அல் முனாதா, இஸ்மு முனாதா. மஃஊலுங்கிறதுனால அத்தர்ஸ என்பது மன்சூபுடைய நிலையில் வந்திருக்குது. பாடத்தை, தர்ஸ் பாடத்தை நீ புரிந்து கொண்டாயா? ஓ தல்ஹாவே, ஓ தல்ஹா, did you understood the lesson? தல்ஹா, நஅம்,
ஆமாம். ஃபஹிம்துஹு ஜய்யிதன். ஜய்யிதன்னா மிகவும் நன்றாக, நன்றாக, வெல் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். ஜய்யித் அப்படின்னா வெல், நன்றாக, வெல் வெல். நாம் ஆமாம், நன்றாக அதை புரிந்து கொண்டேன். ஃபஹிம ஃபஅல் து ஃபைல், ஹூங்கிறது மஃஊல் பிஹி. அல் முதர்ரிசு ஆசிரியர் கேட்கிறாரு, கதப்தல் அஜ்விபத அஜ்விபத யா ஃபைசல். ஓ ஃபைசலே, அஜ்விபத் அப்படிங்கிறது ஜவாபினுடைய பன்மை. நம்ம ஏற்கனவே தமாரீன்ல படிச்சிருக்கிறோம். ஜவாபுனுடைய பன்மை தான் அஜ்விபத். ஜவாபுன் என்றால் பதில், ஆன்சர். ஜவாபுன் என்றால் பதில், ஆன்சர். அஜ்விபத்துன் அப்படின்னா ஜவாபுனுடைய ஜம், பதில்கள். பதில்களை கதப என எழுதுறது. கதப. இன்றைய பாடத்துல நிறைய ஃபேல்கள் வரும், நீங்க தயவு செஞ்சு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. முடிந்த அளவுக்கு அதை சர்ச் செஞ்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபஹிமன் படிச்சிருக்கிறோம், கதப இப்ப படிக்கிறது கதப. இந்த ஃபேல் எப்படி இருக்கும்? கதப. கதபல இருந்து வந்தது கதப்த, ஃபஅல்தங்கிறது. அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு ஃபேலும் பார்க்கும்பொழுது எழுதி பாருங்க முடிந்த அளவுக்கு, இல்ல சொல்லி பாருங்க. ரெண்டையும் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கதபன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ கதப சர்ஃப் செய்யணும். எப்படி? கதப கதபா, மாதியிலே சர்ஃப் செய்யறது. கதப கதபா கதபு, கதபத் கதபதா கதப்னு, கதப்த கதப்துமா கதப்தும், கதப்தி கதப்துமா கதப்துன்ன, கதப்து கதப்னா. அப்படி நம்ம சொல்லும் பொழுது அதனுடைய பொருளும் புரியணும். நமக்கு புரியல அப்படின்னா அதை எழுதி பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும். கதப அப்படின்னா எழுதுனாங்க. ஃபஹிம அப்படின்னா ஃபஹிம ஃபஹிமா ஃபஹிமு, ஃபஹிமத் ஃபஹிமதா ஃபஹிம்ன, ஃபஹிம்த ஃபஹிம்துமா ஃபஹிம்தும், ஃபஹிம்தி ஃபஹிம்துமா ஃபஹிம்துன்ன, ஃபஹிம்து ஃபஹிம்னா. அதனுடைய பதில்களை நீ எழுதியிருக்கிறாயா ஃபைசலே? ஓ ஃபைசல், did you wrote the answers? ஃபைசல், லா மா கதப்துஹா, இல்லை அதனை நான் எழுதவில்லை. நோ ஐ didn't wrote it, I didn't write it. இங்க மா கதப் ஃபேல் மாதி மன்ஃபி, இது முஸ்பத்தான ஃபேல், நேர்மறை, அஃபர்மேட்டிவ். இது நெகட்டிவ். து ஃபைல், ஹ மஃபூல். லிமாதா, லிமாதானா லி மாதா, லி மா, எதற்காக, லிமாதா எதற்காக, why. லி, லீனா ஹர்ஃபுல் ஜரா, டு ஃபார் பிலாங்ஸ் டு லாம் படிச்சிருக்கோம்ல. இந்த இடத்துல லிமாதா ரெண்டு சேர்ந்து வரும் பொழுது why அப்படிங்கிற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். எதற்காக, எதற்காக நீ எழுதல? ஃபைசல் சொல்றாரு, லி அன்னனி மா ஃபஹிம்துல் அஸ்இலத. லி அன்னனி, லி ஏனெனில், லி அன்னனி ஏனெனில் நான், ஏனெனில் நான், மா ஃபஹிம்துஹு, மா ஃபஹிம்துல் அஸ்இலத. அஸ்இலத என்பது சுவாலுனுடைய பன்மை. சுவாலுன் என்றால் கேள்வி. இதையும் தமாரீன்ல நிறைய தடவை பார்த்திருக்கிறோம். சுவாலுன் என்றால் கேள்வி, கொஸ்டின். அதனுடைய பன்மை ஜமோ அஸ்இலத. ஏன் அஸ்இலத ஃபதஹா வந்திருக்குது? மஃஊலுன் பிஹி, ஃபஹிம்துக்கு மஃஊலுன் பிஹி, து வந்து ஃபைல். லியன்னனி பிகாஸ், ஏனெனில் நான், ஈதான் அந்த நான்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். லி அன்ன என்பது பிகாஸ், ஏனெனில்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஏனெனில் நான் கேள்விகளை புரிந்து கொள்ளவில்லை. மா ஃபஹிம்து, புரிந்து கொள்ளவில்லை. பிகாஸ் ஐ didn't understood the question, didn't understand the questions. அல் முதர்ரிசு ஆசிரியர், அஹஃபில்த சூரத் அல் ஃபஜ்ரி யா இப்ராஹிமு. ஹஃபித அடுத்த வர்பு, ஹாஃபில் வந்திருக்குதா, மனனம் செய்தவர் அப்படிங்கிறது. இந்த வாதான், வாதான் லாம் வச்சிடாதீங்க. ஹஃபித, ஹஃபீல,
ஹ ஃபீல. ஒரு சில இடங்களுக்கு ஒரு சில ஃபேலினுடைய ஐன் கலிமா, இது ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. ஃபேலினுடைய அசல் எப்படி இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஃபா அல என்பதுதான் ஃபேலினுடைய அசல் எழுத்துக்கள். ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. அப்போ ஐன் கலிமாக்கு ஒரு சில ஃபேலுக்கு ஃபதஹா இருக்கும், ஒரு சில கலிமாக்கு கசரா இருக்கும், ஒரு சில கலிமாக்கு தம்மா கூட வரும். சரியா? ஹஃபிதனா memorized. வாதா ஹாஃபில் அப்படின்னா ஹாஃபில்னு இந்த லா போட்டு நம்ம படிக்கிறோம், லட்டுக்குள்ள லாம், அது வந்து லா அப்படி போட்டா தப்பு. வா ஹாஃபில், அல் ஹாஃபில் அப்படின்னா மனனம் செய்தவர், குரானை இந்த வா தான் யூஸ் பண்ணணும். துவாய் வா நினாக்கு அந்த முன் சைடில் உள்ள அந்த பல்லினுடைய அந்த ஈருக்கு வரணும். வா ஹாஃபிதா மனனம் செய்து விட்டான். அஹஃபில்த சூரத்தல் ஃபஜ்ரி யா இப்ராஹிம், ஓ இப்ராஹிமே சூரத்துல் ஃபஜ்ர், ஃபஜ்ர்னா காலை நேரம், டவுன் the early morning time. சூரத்துல் ஃபஜ்ரை நீ மனனம் செய்து விட்டாயா? did you memorize the சூரத்துல் ஃபஜ்ர் யா இப்ராஹிம்? இப்ராஹிம் ரிப்ளை பண்றாரு, நஅம் ஆமாம், ஹஃபில்துஹா நான் அதனை மனனம் செய்து விட்டேன். வஹஃபில்து சூரத்த தீனி ஐதன், தீன் சூரத்து தீனையும் நான் மனனம் செய்து விட்டேன், அதையும் நான் மனனம். ஐதன் அப்படின்னா ஆல்சோ, சூரத்து தீனையும் நான் மனனம் செய்து விட்டேன். ஹஃபில் தூ அப்படின்னா ஃபஅல் தூங்கிற வசன்ல வரும். தீன் அப்படின்னா அத்திப்பழம், ஃபிக். சூரத்து தீனையும் நான் மனனம் செய்து விட்டேன். இதோட இந்த பாடம் முடியுது. தமாரின் எக்ஸசைசஸ். அஜிப் அனில் அசீலத்தில் ஆத்தியதி ஐன தஹபத் துல்லாபுல் ஜுதது, பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. ஐன தஹபத் துல்லாபுல் ஜுதது, புதிய மாணவர்கள் எங்கே சென்றார்கள்? அஃபஹிமத் தல்ஹத்து தர்ஸ, தல்ஹா பாடத்தை புரிந்து கொண்டானா, அறிந்து கொண்டானா? டிட் தல்ஹா அண்டர்ஸ்டாண்ட் த லெசன்? ஐயு சூரத்தின் ஹஃபில இப்ராஹிம், ஐயு ஆரம்பத்தில் வந்திருக்கிறதுனால ஐயு. எந்த விச் சூரா இப்ராஹிம் மெமரைஸ்டு, இப்ராஹிம் எந்த சூறாவை மனனம் செய்திருக்கிறான்? மன் ஃபதஹன் நவாஃபித, ஜன்னல்களை திறந்தவர் யார்? ஹூ ஓபன் த விண்டோஸ்? ரெண்டாவது இது பாருங்க, தா ஹாதல் அலாமத, இதுக்கெல்லாம் பதில் வந்து நீங்க இந்த இதுல இருந்து பாடத்துல இருந்து எடுத்து எழுதுங்க. வா ஹாதல் அலாமத, இந்த அடையாளக்குறியை நீ வை. அமாமல் ஜுமலில் சஹீஹதி, சஹீஹான கரெக்டான ஜும்லாவிற்கு முன்னால் இந்த அடையாளக்குறியை நீ வை. வா ஹாதிஹில் அலாமத்த, அடுத்து இந்த அடையாளக்குறியை வை. அமாமல் ஜுமலில் கைர சஹீஹா, கரெக்டா இல்லாத ஜும்லாவிற்கு முன்னால், கைர சஹீஹான ஜும்லாவிற்கு முன்னால் இந்த அடையாளத்தை நீ வை. முதல்ல என்ன வாக்கியம் இருக்குது? ஃபதஹ அலியுன் ஃபைசல், ஃபதஹ அலியுன் அல் ஃபஸ்ல, வகுப்பறையை அலி திறந்தான். அலி ஓப்பன் த கிளாஸ் ரூம். கரெக்டா இருந்தா இந்த அடையாளம் வைங்க, தப்பா இருந்தா இன்ட்டு மார்க் போடுங்க. மா ரஜா ஜக்கரியா வ ஹம்சத்து வ உஸ்மானு மின் மக்கத்த, ஜக்கரியா, ஹம்சா, உஸ்மான் இந்த மூணு பேரும் மக்காவிலிருந்து திரும்பி வரவில்லை. ஜக்கரியா, ஹம்சா, உஸ்மான் didn't return from மக்கா. கரெக்டா தப்பா அப்படிங்கிறத பாருங்க. மா கதப ஃபைசலுன் அல் அஜ்விபத, ஃபைசல் பதில்களை எழுதவில்லை. லியன்னஹு, ஏனெனில் அவன், மா ஃபஹிமல் அசீலத, கேள்விகளை, மா ஃபஹிம அப்படின்னா மன்ஃபியான ஃபஅல், கேள்விகளை புரிந்து கொள்ளவில்லை. ஃபைசல் didn't return the answers because he didn't understand the questions. கரெக்டா இருந்தா டிக்கு போடுங்க, தப்பா இருந்தா இன்ட்டு போடுங்க. மா கதப ஃபைசலுன் அல் அஜ்விபத, ஃபைசல் கேள்வி பதில்களை எழுதவில்லை. லியன்ன கலமுஹு மக்சூருன், லியன்ன கலமஹு, ஏன் அன்ன வந்தா என்ன செய்யணும்? இன்ன உடைய இது, அதனால கலமுஹுன்னு எழுதிடாதீங்க, ஹர்ஃபு நாசிப்ல உள்ளது. கலமஹு லியன்ன கலமஹு மக்சூருன், அவனுடைய பேனா, ஏனெனில்
அவனுடைய பேனா மக்சூரில் உடைந்திருக்கிறது. கசரில இருந்து வந்ததா மக்சூர். Faisal didn't return the answers because his pen is broken. Alhamdulillah. Inshallah அடுத்து உள்ள தம்ரீனாத்துகளை நாம் அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.